வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. ஐபிஎல் கிவ்அவே ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதோட லிங்க் வந்து கீழ ஷார்ட்ஸ்ல கீழயே லிங்க் இருக்கும். போய் பாருங்க. ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்கு. கண்டிப்பா வின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. ஹலோ ஃபிரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். அதாவது இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கா இல்லையா? கிரிக்கெட் இஸ் எ ஜென்டில்மேன் கேம். சரியா? இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அது நல்லாவே இருக்கு. இல்ல நம்ம கேப்டன் அந்த மாரி இருந்திருக்காங்க. விராட் கோலியாவா இருக்கட்டும், தோனியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும். அவங்கலாம் லெஜெண்ட். கரெக்ட்டா இருந்து இருந்து பார்த்துருக்காங்க. நம்ம ஒரு 20 வருஷமா கிரிக்கெட் பார்க்குறோம்னா, அதுல அவங்களுடைய கேம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவங்கலாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல கரெக்ட்டான ஆளுங்க. சரியா? எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன்னா, நேத்து நடந்த பங்களாதேஷ் விசஸ் பாகிஸ்தான் மேட்சோட கான்ட்ரோவர்சி ஃபர்ஸ்ட் சொல்லிருவேன். சரியா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து பந்து போடும்போது, மிராஸ் வந்து பந்து போடும்போது ரிஸ்வான் பேட்ல அடிச்சு, சல்மான் ஆகா கிட்ட நேரா வந்து மிராஸ் வந்து கால வச்சு தடுத்து சல்மான் ஆகா பேட்லயும் பட்டு கீழ விழுந்த பந்த சல்மான் ஆகா எடுக்க போய் அத வந்து ரன் அவுட் பண்ணிட்டாரு. ஈஸி முறையில பண்ணிட்டாரு. ஏன்னா சல்மான் ஆகா கிரீஸ்குள்ள வர்றதுக்கு திரும்புனாரு. திரும்பும் போதே மிராஸ் தடுத்துட்டாரு. சரி அவனுக்கு இடிச்சிடக்கூடாதுன்னு அந்த இடத்துல நின்னாரு. அவன் வேலைய பார்த்துட்டு போயிட்டான். அதாவது பாத்தியா, 20 ஓவர் நல்ல பார்ட்னர்ஷிப் குடுத்தாங்க. இவங்க விக்கெட்ட எடுக்கவே முடியலன்னு தெரிஞ்சதும், தம்பி பிளேடுல கை வச்சாரு. அதாவது தம்மாந்துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. அந்த கதை தான் நேத்து. ஆனா பங்களாதேஷ்க்கு தரமான தரமான அடி குடுத்துட்டாங்க பாகிஸ்தானுக்கு. அத வந்து நம்ம ரிவ்யூல பேசிக்குவோம். இந்த இடத்துல வந்து பங்களாதேஷ் அவங்களோட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல இல்ல. அதாவது என்ன சொல்றது, ஒரு நியாயமான முறையில கிரிக்கெட் விளையாடலங்க. ஒரு கேப்டன் இந்த தப்ப பண்ணியிருக்காரு. கேப்டன் இந்த தப்ப பண்ணியிருக்காரு. பிளேயர் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. சல்மானாக பேசி பாக்குறாரு. ஏய் நீ வந்ததுனால திருப்பி என்னால பேட் வைக்க முடியல. அந்த வீடியோல அப்படியே தெரியும். அவர் திரும்புவாரு, அவன் குறுக்கால வந்துருவான். சரிட்டு அவன் கால்லயே அடிச்சிருவான். அது இவர் மேலயும் படும், எல்லாத்துலயும் இவர் மேலயும் படும். பட்டதுக்கு அப்புறம் எடுத்து அதை ரன் அவுட் பண்றது ரொம்ப தப்பு. கிரிக்கெட் புக்ல அது அவுட். ஆனா ஒரு ஜென்டில்மேன் கேமா இது தப்பு, ரொம்ப தப்பு. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பங்களாதேஷ் கிட்ட சுத்தமாவே கிடையாது. வந்து பல தடவை காட்டியிருக்காங்க. அது தெரியாம பாகிஸ்தான் இந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தது தப்பு தான். சரியா? அவங்களுக்கு போய் பாகிஸ்தான் சப்போர்ட் எல்லாம் போய் பண்ணாங்க. தப்பு தான். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பங்களாதேஷ்ல இல்ல. அதனாலதான் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு டூருக்கு ஒருக்கெல்லாம் ஒரு கேப்டனை மாத்திட்டு இருக்காங்க. இன்னும் சரிப்பட்டு வராது. இந்த அவுட்டா இல்லையாங்கிறது சொல்லுங்க.